அவர்கள் ஆரம்பம். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக முஷாஹதா சம்பந்தமாக ஏவி இருக்கிறார்கள். எப்படி அன்தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹ் என்று இந்த வார்த்தையின் மூலமாக முஷாஹதாவை வலியுறுத்துகிறார்கள். இதுதான் மர்தபா ஆலியாவாக இருக்கிறது. இரண்டாவது ஜும்லாவை கொண்டு நபி அவர்கள் இரண்டாவதாக எங்களுக்கு முராகபாவை ஏவி இருக்கிறார்கள். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக் என்ற இந்த முராகபாவுடைய மர்தபாவை நபி அவர்கள் எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். இந்த மர்தபா என்பது முஷாஹதாவுடைய மர்தபாவுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தரத்தில் தாழ்ந்ததாக இருக்கிறது. எனவே இந்த இபாரத்துடைய கருத்து என்னென்றா, இதா அன்த லா தஸ்ததீஉ அன் ததஹஸ்ஸல ஹாதிஹில் மர்தபா அல் ஆலியா, அதாவது இந்த முஷாஹதாவுடைய மர்தபாவை நீ அடைய உன்னால் முடியவில்லை என்றால் இந்த முராகபாவுடைய அந்தஸ்தை, இந்த தரத்தை வைத்து நீ அதனை பயன்படுத்திக் கொள். அப்படி ஒரு மனிதர் செய்வாராக இருந்தால் அவர் ஆரம்பத்திலே முராகபாவுடைய அந்தஸ்திலே இருந்து அதிலே தொடர்ச்சியாக இருந்து தன்னுடைய இபாதத்தை அவர் மேற்கொள்வாராக இருந்தால் இறுதியிலே அவர் முஷாஹதாவை, அதனுடைய அந்தஸ்தை அவர் என்ன செய்து கொள்வார், அடைந்து கொள்வார். அல்லாஹ் முஷாஹதாவுடைய அந்தஸ்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தருவானாக. அவனை பார்க்கக்கூடிய அந்த அந்தஸ்தை அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தந்தருள்வானாக. இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த அன்த அபுதல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக் என்ற இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், இந்த வார்த்தையுடைய கருத்து என்பது இன்னமா துராஇல் ஆதாபல் மஸ்கூரா, இபாதத்துக்களுடைய அந்த ஆதாபுகளை நீ கவனித்து நீ இபாதத் செய்வதெல்லாம் எப்பொழுது செய்வாய் என்றால், இதா குந்த தராஹு, நீ அல்லாஹ்வை எப்பொழுது பார்ப்பாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய இபாதத்திலே நீ பேணுதலாக அதனை நீ அதனுடைய ஒடுக்கங்களை கவனித்து நீ செய்து கொள்வாய். அல்லாஹு தஆலா யராக்க, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். லிகௌனிஹி யராக், நீ அல்லாஹ்வை பார்க்கிறாய் என்ற இந்த காரணத்தினால் அல்லாஹ் உன்னை பார்க்கவில்லை. மாற்றமாக லிகௌனிஹி யராக், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் பார்த்தே இருக்கிறான் என்ற இந்த காரணத்தினால் தான் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். லா லிகௌனிக தராஹு, அவனை நீ பார்க்கிறாய் என்பதற்காக அல்லாஹ் உன்னை பார்ப்பதில்லை. ஃபஹுவ தாயிமன் யராக்க, அல்லாஹ் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஃபஅஹ்சின் இபாதத்தஹு, எனவே உன்னுடைய இபாதத்தை நீ சீர் செய்து கொள். வ இல்லம் தரஹு, அல்லாஹ்வை நீ பார்க்கவில்லை என்றாலும் சரியே அவனுக்காக நீ செய்யக்கூடிய இபாதத்தை சீர் செய்து கொள். ஃபஇல்லம் தகுன் தராஹு, அவனை நீ பார்க்கவில்லை என்றாலும் சரியே ஃபஸ்தமிர் அலா இஹ்சானில் இபாதா ஃபஇன்னஹு யராக், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யும் விடயத்தில் நீ இஹ்சான், அழகிய முறையிலே செய்து கொள். இஹ்லாஸை நீ கையெடுத்துக்கொள். ஃபஇன்னஹு யராக், ஏனெனில் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு கருத்தை இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த இரண்டு ஜும்லாக்கள்ல முதலாவது ஜும்லா எங்களுக்கு முஷாஹதா, மர்தபத்துல் முஷாஹதாவை எங்களுக்கு சொல்கிறது. இரண்டாவது ஜும்லா எங்களுக்கு மர்தபா அல் முராகபாவை சொல்கிறது. இந்த இரண்டிலும் ஆக உயர்ந்தது மர்தபா அல் முஷாஹதா, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பது. இந்த இடத்திலே அடுத்த ஒரு கேள்வி வரும். ஒரு மனிதன் உலகத்திலே அவன் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? ஏனென்றால் இந்த வார்த்தையுடைய இந்த இபாரத்துடைய வெளிரங்கம் எங்களுக்கு எப்படி சொல்கிறது? அன்த அபுதல்லாஹ், அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும்? கஅன்னக தராஹு, அவனை நீ பார்ப்பதை போல வணங்க வேண்டும். எனவே வெளிரங்கமாக ஒரு மனிதர் இந்த இபாரத்தை பார்ப்பாராக இருந்தால் இபாதத்துடைய விடயத்தில் எம்மால் அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்ற ஒரு அந்த நிலைப்பாட்டிலே அந்த மனிதர் உள்வாங்கப்படுவார். எனவே இந்த இடத்திலே எங்களுக்கு ஒரு கேள்வியை எழுப்பலாம். ஒரு மனிதர் தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் உலகத்திலே அல்லாஹ்வை பார்க்க முடியுமா என்றால், இதற்குரிய விட எந்த ஒரு மனிதரும் அல்லாஹ்வை பார்ப்பது என்பது உலகத்திலே அவரால் முடியாது. ஏனென்றால் முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், வலமு அன்னக்கும் லம் தரவு ரப்பக்கும் ஹத்தா தமூது, அறிந்து கொள்ளுங்கள், லன் தரவு ரப்பக்கும், உங்களுடைய இரட்சகனை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள்
பார்க்க முடியாது. எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா தமூத்து, நீங்கள் மரணிக்க வேண்டும், மரணித்தால் தான் அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்று முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது. எனவே இந்த ஹதீஸை நாங்கள் மையமாக வைத்து சொல்லுவோம், அல்லாஹ்வை பார்ப்பது என்பது முடியாது. அதனாலதான் இந்த இடத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தரா என்று சொல்லி இங்கே வரக்கூடிய ஹர்ஃபு தஷ்பீஹ் காவை போட்டு நபி அவர்கள் இந்த வாசகத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அந்த அபுதல்லாஹ், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்படி? நீ நீ அல்லாஹ்வை பார்த்திருக்கிறாய், நீ அல்லாஹ்வை பார்க்கிறாய், அந்த கோணத்தில் நீ வணங்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். அப்படி சொல்லாமல் நபி அவர்கள், நீ அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா? கஅன்னக தரா, அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று என்று சொல்லி தஷ்பீஹுடைய அந்த வாசகத்திலே நபி அவர்கள் இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் விடை சொல்லுவோம், எந்த ஒரு மனிதனாலும் அல்லாஹ்வை பார்த்துவிட முடியாது. இப்படி நாங்க சொல்வோமாக இருந்தால் இது உண்மையிலே ஒரு ஹிலாஃபியத்தான மஸ்அலா. சூஃபியாக்கள் பலவிதமான விளக்கங்கள் இதற்கு கொடுப்பார்கள். இருந்த போதிலும் நாங்க சொல்லக்கூடிய கருத்து, அல்லாஹ்வை யாராலும் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. இந்த இடத்திலே ஒரு இஷ்கால் வருகிறது. என்ன இஷ்கால்? எந்த ஒரு மனிதராலும் அல்லாஹ்வை தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் பார்க்க முடியாது என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தன்னுடைய மிஅராஜுடைய பயணத்திலே பார்த்தார்களே. ஹதீஸ் வருகிறது, நபி அவர்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஅய்து ரப்பி ஃபி அஹ்ஸனி சூரத்தின், அழகிய தோற்றத்திலே என்னுடைய இரட்சகனை நான் பார்த்தேன் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே. எனவே எந்த ஒரு மனிதராலும் பார்க்க முடியாதென்றால் நபி அவர்களும் மனிதர் தானே, நபி அவர்கள் பார்த்திருக்கிறார்களே என்ற ஒரு இஷ்கால் இந்த இடத்தில் எழலாம். எனவே இந்த இஷ்காலுக்கு நாங்கள் விட சொல்லுவோம். முதலாவதாக சொல்வோம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்திருக்கிறார்களா என்றால், ஆம், நபி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இதிலும் இதுவும் ஒரு ஹிலாஃபியத்தான மஸ்அலா. நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா? சிலர் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் அல்லாஹ்வை தன்னுடைய உள்ளத்தால் பார்த்தார்கள். இப்படி பலவிதமான கருத்துக்கள் சொல்கிறார்கள். இருந்த போதிலும் நாங்க சொல்லக்கூடிய கருத்து, நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள். எனவே நபி அவர்கள் மனிதராக இருக்கும் பொழுது எப்படி பார்ப்பார்கள் என்றால், நாங்கள் சொல்லுவோம், இந்த மனிதர்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்ற அந்த பட்டியலிலிருந்து நபி அவர்கள் விதிவிலக்காக்கப்பட்டவர்கள். நபி அவர்கள் மனிதராக இருந்த போதிலும் அல்லாஹ்விடம் நபி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, அல்லாஹ்விடம் நபி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து, அதனை மையமாக வைத்து அல்லாஹ்வை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்லுவோம். அதே போன்று இரண்டாவதாக சொல்லுவோம், நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்திருக்கிறார்களா? ஆம், பார்த்திருக்கிறார்கள். முதலாவது சொல்லுவோம், நபி அவர்கள் விதிவிலக்கானவர்கள், அதனால் பார்த்திருக்கிறார்கள். இரண்டாவதாக சொல்லுவோம், ஆம், நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள், இந்த உலகத்திலே பார்க்கவில்லை. நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தது இந்தமா கௌனிஹி ஃபில் மலகூத்தில் அஅலா அல்லதி லா யஸ்துகு அலைஹி துன்யா. நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் எங்கே என்றால், விண்ணுலக யாத்திரையின் போதோ நபி அவர்கள் உலகம் என்று சொல்ல முடியாத ஒரு கோட்டைக்குள், அதற்கு உலகம் என்றே சொல்ல முடியாது, உலகத்திற்கு மேலுள்ள பரப்பு அல்லாஹுடைய அந்த சன்னிதானம், அங்கேதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள். எனவே உலகத்தில் பார்க்கவில்லை, எந்த ஒரு மனிதராலும் உலகிலே பார்க்க முடியாது. ஆனால் உலகம் தவிர்ந்த ஏனைய அல்லாஹுடைய அந்த நெருக்கமான இடங்களிலே பார்க்க முடியும். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பார்த்தார்கள், இந்த உலகத்திலே பார்க்கவில்லை என்ற கருத்தை நாங்கள் இந்த இடத்திலே கொடுத்துக் கொள்வோம். எனவே அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட இன்றைய பாடம் இதோட முடிவு பெறுகிறது. அடுத்ததாக சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த எங்களோட கிளாஸ்ல பார்ப்போம். ஏதும் கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக கேட்டுக்கொள்ளுங்க. உண்மையிலே பாடத்துக்கு வந்தவங்க மிக குறைவானவர்கள் தான் வந்திருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க ஷேக். இன்று இன்றைக்கு படிச்ச ஹதீஸத்தான் பெரும்பாலும் இந்த சின்ன காலத்திலேருந்தே நாங்க கேட்டு வர தரிக்கத்துடைய ஆலயங்கள் இந்த ஹதீஸ சொல்லித்தான் அந்த பையத்து கொடுக்குது, தரிக்கத்து, ஆமாம். ஞானம், சூஃபித்துவம் எல்லாம் சொல்லிட்டு இந்த ஹதீஸ பயான் தலையங்கமா வச்சுதான் பயான் பண்ணுங்க. பல்கி நீக்கி சம்பந்தம் மிச்சான்னு சொல்லி உளப்பரிசுத்தம் அப்படி சொன்னும் ஒரு ஒரு பெரிய தொட்ட பையத்தை எடுக்கணும் எடுத்து அவன் சொல்லுமா எங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த தலைங்கத்துக்கு இந்த ஹதீஸ பாவிச்சுதான் நாங்க பயானத்தோட நாங்க பாத்திச்சோம். பல்கி நீக்கி இந்த ஆமாம் சம்பந்தம் ஷேக். மிச்சம். இதுக்கு அவங்க சம்பந்தப்படுத்துறாங்க என்னண்டா ஷேக், அவங்க இந்த முஷாஹதா முராகபாண்ட இந்த மர்த்தபாவை தான் அவங்க சம்பந்தப்படுத்துறாங்க. அவங்களோட கூற்று என்னண்டா, உலகத்துல முஷாஹதாவ இந்த அந்தஸ்து அடையேலும் என்பதுதான் அவங்களோட கூற்று. ஒரு மனிதர் அமல் செய்து இனி அவங்க சொல்லுவாங்க ஹகீகத்தன் காணாட்டி மஜாசியை நாங்க பாக்குறோம் என்பதுதான் அவங்களோட கூற்று. என்றாலும் நாங்க சொல்லக்கூடியது அப்படி இயலாது. எனவே இங்க நபி அவர்கள் ஹர்பு தஷ்பீக வச்சுதான் சொல்லி இருக்கிறார்கள், பார்ப்பதை போலதானே தவிர வேற பார்த்ததாக இல்லையே. எனவே அவங்களும் இதையத்தான் வச்சு அவங்களோட இதுக்கு பேசுறாங்க. ஆனா உண்மையிலேயே இது ஒரு மஸ்அலா அல் ஹிலாஃபியா. அப்ப வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அந்த பார்த்தார்கள் என்பது பிஐனை ரைசி ஜிஹாரா அவங்களோட ஹக்கன் புறக்கன்னு சொல்லி அவங்க புறக்கன்னாலதான் பார்த்தார்கள். அப்படியே ஹதீஸ் அந்த அது வந்து சயான ஹதீஸா? இப்ப நீங்க ஹதீஸ் ஒன்று சொன்னீங்க அவங்க நான் சொன்ன பார்த்தாங்க. ஹதீஸுக்கு ரஅய்து ரப்பி ஃபி அஹ்ஸனி சூரா என்பது இது சஹீஹான ஹதீஸ் இல்ல. ஆனா இமாம்களுடைய கருத்து வந்து நபி அவர்கள் பார்த்தார்கள். அந்த அந்த சூரத்து நஜ்ம்லயே வந்த ஒரு ஆயத்துண்டு லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் வலகத் குஆலா. ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா என்ற ஆயத்து வருகிறது. இதுலயும் இந்த ரஆஹு இந்த ஹா என்ற லமீர் எதை பார்த்து மீளுதுன்னா ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு. ஆனா ஆக அசஹான கருத்து வந்து ரஆ அல் ஜிப்ரீல், இந்த லமீர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தா மீளுகிறது. வலகத் ரஆஹு என்பது வலகத் ரஆ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உண்மையிலே இது மஸ்அலா ஹிலாஃபியா. இதுல நிறைய ஹிலாஃபுகள் இருக்கு. அந்தந்த உலமாக்கள் அது சம்பந்தமாக அவர்களுக்கு சார்பாக பேசுவாங்க. அப்படியா? இது ஒன்றுதானே. சரி சரி. ஆனா சூஃபியாக்கள் எப்படியும் அவங்களோட அந்த பக்கத்துக்கு இந்த ஹதீஸ் எப்படியும் திருப்பிடுவாங்க. இருந்தாலும் நாங்க நீ இதுலயும் சூஃபியாக்கள் இருக்கிறாங்களோ பெரிய அல்லாஹ் ஆலம். இந்த சம்பந்தமான பேச இல்ல. பொதுவான நாங்க இனி அகீதா சம்பந்தமாக இல்லையே, ஹதீஸ் சம்பந்தமாக பேசுறதுல நாங்க நடுத்தரமான கருத்து தான் பேசுறோம், இல்லாட்டி பிரச்சனையே. இன்னைக்கு ஒரு தலைப்புல போச்சு, இந்த சூபித்துவத்தை பத்தியும் ஒரு தலைப்புல விளக்கமான போறது தரும். இன்ஷா அல்லாஹ் ஷேக், இன்ஷா அல்லாஹ். வேற என்ன சரி கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த மத்தாக்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும் போல. 12 ஆசிரியர் கேள்வி கேட்கிறேன்னா கேட்கிறேன், மத்த கேள்வி கேட்கிறேன். ஓகே ஷேக், கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த தரம் ஜமாத்தோன்னு போக கிடைச்சிட்டு வெளிமாட குருத்தலா அவசைட்டு எங்களோட உலமாக்கள்ல ஒரு 2 பேரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ். அந்த சைடுல இருக்கக்கூடியவங்க சிலவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க, ஏனைய ஒரு பேரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ். இனமுண்டு மூலவே இந்த தனாஃபத்தல்லாண்டு வார அது நெருங்கினார்கள் என்றது ரஹீக்குல் மக்தூம்ல நான் பார்த்து மறந்துருக்கு. அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நெருங்கினார்கள், அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நெருங்கினார்கள். அப்படி ஒரு ஹிலாஃபிச்சால பகான காப கௌஸ். பொதுவாக ஷேக் அது ஒரு ஹிலாஃபியத்தான மஸ்அலா தான்.
அந்த லமீரை மாட்டி மீட்டி மீட்டி காய்க்கிறாங்க. இப்ப வழக்கதர் ஆஹு நசலத்தன் உக்ராவுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்களோட கருத்து வேற. அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட கருத்து வேற. அப்படியே நீ ஹிலாஃபியத்தான மஸ்அலா. பலரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை பேசிக்கொண்டு போறாங்க. அல்லாஹ் அதுல நாங்க சில பொதுவாக ஒரு கருத்தை சொல்றோமோ, பொதுவா ஹதீதுக்கு பொருத்தமான ஹதீதுடைய அந்த போங்குக்கு பொருத்தமான ஒரு கருத்தை சொல்றோம். மேலதிக விளக்கங்கள் அல்ஹம்துலில்லாஹ் தேட தேட கிடைச்சு கொண்டே இருக்கும். அன்னக்க தராகு அல்லாஹ் பாக்குற மாதிரி தக்பீர் கட்டினா அல்லாஹ் பாக்குற மாதிரி அந்த பாக்குற மாதிரி தக்பீர் அந்த சிந்தனையில ஈச்சன் கருத்துனா. ஓ இது சூஃபியாக்கள் சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த சிந்தனை இப்ப இப்படித்தானே ஒன்று தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அதே கிடைச்சா போல ஆயிருமே. ஒரு விடயத்தை நாங்க ஃபர்ஸ்ட் தரம் கஷ்டம், அதே 100 தரம் செய்யக்குள்ள லேசாயிரும். அதே போல அவங்களோட கருத்து என்னன்னா, இதுல தொடர்ச்சியாக இந்த தரத்தில் இருக்கும் பொழுது கடைசியாக அந்த தரம் கிடைச்சிரும் என்றுதான் அவங்களோட கருத்து. அல்லாஹு ஆலம். என்ற சந்தேகம் அவ்வளவுதான். ஓகே சரி. வேறு யாரு சரி என்ன சரி கேட்கணும்னா கேட்கலாம் சார். இன்றைக்கு பாடம் நல்ல விளக்கமா இந்த மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். இதே போன்று அடுத்ததாக ஒரு மெசேஜ் போட்டிக்கிறாங்க, பாடத்தை தொடர்ச்சியாக கொண்டு போக சொல்லி. இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஐடியா கிதாபு முடியும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக கொண்டு போறதுதான். என்றாலும் ஒரு சிலவங்க கேட்டுக்கொள்றாங்க, ஹஸரத் சனதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யுங்கோ, அவங்களுக்கு இனி வேலைகள் வேலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க மஷூரா ஒன்று பண்ணியிருக்கிறோம். அப்படி தொடர்ந்து உங்களுக்கும் ஒரு ஃபாயிதா உண்டிச்சும் உங்களுக்கும் ஒரு துன்யாலே ஆகிராலே ரெண்டு வகையில் ஒரு ஃபாயிதா உண்டு. ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் அப்படி செஞ்சா ஒரு ஒரு ஹதியாவுண்டையும் இல்லாட்டியும் ஒரு கஸ்டமர் ஒரு ஹதியாவுண்டையும் எடுத்துக்கொள்ளும். ஓ அதுலயும் ஒரு பரக்கத்துன்னு எடுத்துக்கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் சேர் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் ஒரு திட்டம் ஒன்று வச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம் அது சம்பந்தமாக அறிவிப்போம். ஆனா நம்மட ஐடியாவும் இன்ஷா அல்லாஹ் கிதாபை பூர்த்தியாக கொண்டு போறதுதான். இடையில சனதுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சாலும் பூர்த்தியாக கிதாபு வளமையாக நடப்பதை போல பாடங்கள் நடந்துகிட்டே போகும். இன்ஷா அல்லாஹ் பயன்பெறக்கூடியவர்கள் பயன்பெறுவார்கள். ஓ அடுத்த உங்களோட ரெக்கார்டிங்கே போட்டதை கொண்டு சில அக்கா வராதவங்க பிறகு பார்ப்பாங்க. இப்ப நானும் 2 ரெக்கார்ட் பார்க்கல, கிளாஸ் வந்து வரல. நான் இந்த ரெக்கார்டிங் நான் பார்ப்பேன். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். இந்த பெரிய தேடலுக்கு மத்தியில தான் நடத்துறோம். உண்மையிலே கால நேரத்தை கொடுத்து தேடி விஷயங்கள் எடுத்து செய்யறோம். அதை எல்லாரும் பிரயோஜனம் பெறுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு ஒரு நிறைய ஃபாயிதா ஆக்கிக்கிறாள். உங்களுக்கு நிறைய ஃபாயிதா பரக்கத்துக்கு அப்படித்தரது. ஓகே இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்ளுவோம். முடிச்சுக்கணும். சுப்ஹானக்கல்லாஹ் அஷ்ஹது அன் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு சுப்ஹானக்கல்லாஹ்.